guys, welcome back to my YouTube channel. நீங்கள் பார்க்குறது ஏஞ்சல் ஸ்டோரிஸ். நான் உங்கள் ஏஞ்சலினா. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை நாட் டு கெட் ஸ்கேட். இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ட்ரை நாட் டு கெட் ஸ்கேட். இது வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, பட் ரொம்ப யாரும் பண்ணதில்லை. சில பேர் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. பட் நம்ம இதை ட்ரை பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து நான் யூடியூப்பில் போய் நான் ஒரு சர்ச் பண்ணி வச்சேன். ட்ரை நாட் டு கெட் ஸ்கேன்னு சொல்லி டைப் பண்ணி அந்த ஒரு வீடியோ வந்துச்சு. நிறைய வீடியோ வந்துச்சு. பட் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் அதில் ஒரு துளி கூட பார்க்கல. ஸோ அதை பார்த்து நம்ம வந்து ரியாக்ஷன் பண்ண போகிறோம். சேலஞ்ச் இது. நான் உங்களுக்கு முடிஞ்ச பெரிய ஸ்க்ரீனில் போடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் பயந்தீங்களா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜம்ப் ஸ்கேர் சில நிறையா பேருக்கு வந்து எல்லாருக்குமே ஜம்ப் ஸ்கேர்னால் திடீர்னு பயமுறுத்துனா வந்து பயப்படுவாங்க. பட் ஸ்டில் நம்ம பார்க்கலாம். எனக்கு அவ்வளோ பயம் இல்லை, பட் ஓரளவுக்கு பயம் இருக்குது. ரொம்ப பயம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பயம் இருக்குது. பார்க்கலாம். நான் இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து போடுறேன். நான் வந்து பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டே வார்னிங் கொடுத்துருக்காங்க. டு எனிஒன் ஹூ ஹாஸ் ஹார்ட் ப்ராப்ளம் ஆர் ஸ்கேர்ட் ஆஃப் டார்க், ஐ சஜஸ்ட் யூ கிளிக் ஆஃப் த வீடியோ. நான் சொல்கிறது தான், ஹார்ட் ப்ராப்ளம்ஸும் ரொம்ப இருட்டை பார்த்து பயப்படுறவங்களும் இதை பார்க்காதீங்க, இதுலேருந்து வெளியே வந்து இதை வந்து பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டேன், ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக வால்யூம் வச்சுருக்கேன். பார்க்கலாம். குழந்தை கைஸ், ஃபஸ்ட்டில் பயங்கரமாக பயந்துட்டேன். இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப பயப்படுறவங்க தயவு செய்து பார்க்குறாங்க. நான் அவ்வளோக்கு கூட பயப்பட மாட்டேன், பட் ஆனால் இதை பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். தயவு செய்து ரொம்ப பயப்படுறவங்க இதை பார்க்காதீங்க. நான் சேலஞ்சு தான் கொடுக்குறேன். அப்படி பார்க்குறீங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க்கோடு பாருங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்ஃபோன் போட்டு பாருங்கள். அதோட சவுண்டு தான் இருக்கிற ஹைலைட்டு. அந்த சவுண்டு தான் வந்து ரொம்ப பயமுறுத்துது. பார்க்கலாம். ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோன்னே திடீர் ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. பார்ப்போம். எனக்கு எதுக்கும் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். பார்த்துருப்பீங்க, நான் ரொம்ப பயந்தேன்னு ஒரு மாதிரி ஜர்க்காயிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு வந்து பாருங்க கைஸ், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. எனக்கு பாருங்க, சத்தியமாக புள்ள இருக்குது. எனக்கு அப்படியே ஜம்ப் ஸ்கேர் ஆயிடுச்சு. சத்தியமாக பயந்துட்டேன். ஃபஸ்ட்டு ரொம்ப தான் பயந்தேன், இதுவும் கொஞ்சம் பயந்துட்டேன். பார்ப்போம். ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். மூச்சு வாங்கிக்கலாம். பயமாக இருக்கு. எனக்கு அந்த வர்ற மூஞ்சி கூட எனக்கு பயமாக இல்லை, ஆனால் அந்த சவுண்டு தான் ரொம்ப ஜர்க்கு கொடுத்துருச்சு எனக்கு. பக்கத்தில் வேறு ஏதோ ஒரு நாயெல்லாம் கத்துது கைஸ். எனக்கு சத்தியமாக பயமாக இருக்குது ரொம்ப. பச்சை பசேன்னு போயிட்டுருக்கேன்னு நினச்சேன், வந்துருச்சு. பரவாயில்ல, நான் இதுக்கு அவ்வளோக்கா பயப்படல.
ஓகே தான். குழந்தை ஆப்பிள் இது ரொம்ப பயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயமாக இருக்கு எனக்கு. பார்க்கவே இல்லை ஆனால் பேய இன்னும் பயமாக இருக்கும். You got another Chick-fil-A, show me? What's this one about? I'm a little scared, but yeah, sure. ஜர்க் ஆகிட்டேன். ஒரு நிமிஷம் செம்ம ஜர்க் ஆகிட்டேன். இது ஷார்ட் வீடியோவாக இருந்தாலும் பயங்கரமான வீடியோவாக இருக்குது. ஏதோ பம்கின் இதை பார்த்தாலே பயமாக இருக்குது. தூரமாக வச்சு பார்த்துக்கிறேன். திரும்ப வருது. ஹாப்பி ஹாலோவீன். Any unwrapped food from strangers. Have a parent inspect everything before you eat it. திரும்ப பம். கத்திதான் இதில் கைஸ். இது செம்மையான ட்ரிக்கி கைஸ். வெறும் இந்த சவுண்டு தான் பயங்கரமான ட்ரிக்கி. சத்தியமாக சொல்கிறேன், இந்த சவுண்டு தான் பயங்கரமான ட்ரிக்கியாக இருக்குது. இப்போ ஏதோ பம்கின்லாம் இருக்குது. அவ்வளோ பயமாக இல்லை பம்கின். ஐயோ திரும்ப யாரும் ஆள் வந்துட்டாங்க. நான் யாரும் தூங்குறாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு பயமாக இருக்குது எனக்கு. நான் தூரமாக வச்சு பார்க்குறேன். நான் சொன்னேன்ல கைஸ், சத்தியமாக பயந்துட்டேன். அதாவது அந்த அவங்க படுத்துட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எலும்பு கூட மாதிரி இப்போ மாறிட்டே இருக்கு. இப்படி லேசாக திரும்பியும் ஜர்ரின்னு முன்னாடி வந்து போகுது. உங்களுக்கு பெரிய முடிஞ்சால் பெரிய ஸ்க்ரீனில் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் எதில் அவுட் ஆனீங்கன்னு சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டே அவுட் ஆகிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு சேலஞ்சை எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து ஓன் ரிஸ்கில் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நிறையா வாட்டி சொல்லிட்டேன். ஓன் ரிஸ்க்கு சொல்லிட்டேன். இப்போ வந்து ஏதோ கங்க்ராச்சுலேஷன், யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் த சேலஞ்ச் ஆர் யூ ஜஸ்ட் ஸ்கிப்ட் இட் டு எண்ட். எனிவே குட் பை எவ்ரிவன். அதாவது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு வேளை ஸ்கிப் பண்ணிவிட்டு எண்டில் வந்தீங்கன்னாலும் பிரச்சனை இல்லை. ஓகே எனிவே அப்படின்னு சொல்லிட்டு குட் பை எவ்ரிவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இது பார்க்க யோப்பா சாமி என்ன பயம். சத்தியமாக ரொம்ப பயந்துட்டேன் கைஸ். ஐம் வெரி ஸ்கேர்டு. ரொம்ப பயந்துட்டேன். அது அப்படி பயந்ததில்லை. இட்ஸ் ஸ்டில் ஓகே. ஆக்சுவலாக ஜம்ப் ஸ்கேருங்கிறது எல்லாத்துக்குமே பயம் இருக்கும். இப்படி வந்து நார்மலாக போயிட்டுருக்கு, திடீர்னு ஒரு மூஞ்சி வந்தால் பயப்பட தான் செய்வாங்க. எனக்கு என்னென்னா, நான் வேறு தங்கி ரூமில் இருக்கேன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் லைட்டெல்லாம் போட்டிருக்கனால, இந்த லைட் இருக்கனால பிரச்சனை இல்லை. எனக்கு ஏதோ வாய்ஸஸ்லாம் கேட்குது. எங்கேருந்து கேட்குது கைஸ்? உங்களுக்கு கேட்டுதான் தெரியல, மைன்யூட்டாக கேட்குது. இல்லை நாயெல்லாம் கூட்டமாக சேர்ந்து தண்டை போடுற மாதிரி, இல்லை ஏதோ அலற மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குது. நாயாக தான் இருக்கணும். இல்லை எனக்கு இதை பார்த்துலேருந்து அப்படி தோணுதான்னு தெரில. பட் எனிவே என்னமோன்னு நான் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.